நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை கூட கர்த்தர் நம்மளோட பேச முடியுமா? ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதுல 17ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆயினும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். 18ஆம் வசனம், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்போதும் பாராட்ட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. நல்ல விஷயத்துக்கு என்னதான் வைராக்கியம் பாராட்டணும். வைராக்கியம்னா அதை எடுத்த காரியத்துல வைராக்கியமா இருக்குது. ஸ்தோத்திரம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். அந்த எதிரியை முறியடிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு அந்த வைராக்கியத்தோடு படிக்கிறதுல நல்லா வைராக்கியம் இருக்கணும். படிக்கிறதுல முதன்மையான மாணவனா வரணும். சோதரம் வேலை செய்ய நல்லா பெஸ்டா நல்லா வேலை செய்யணும். செய்கிறத பெஸ்டா செய்யும் பொழுது அதுல வைராக்கியம் கொள்வது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த இடத்துல தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம கூடாதுங்க. வைராக்கியம் பிடிக்கக்கூடாது. தேவையில்லாத காரியத்துக்கு பிடிவாதம் பிடிக்கூடாது. அது நம்மளை என்ன பண்ணும்? அதை அழித்து விடும். ஸ்தோத்திரம். சில பேர் குடும்பங்கள் சில வைராக்கியமா என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படித்தான் நான் இருப்பேன், இப்படித்தான் நான் செய்வேன், நான் இருக்கிறதான் அப்படின்னு இல்லை. அதை விட்டு கொடுக்கும் பொழுது, அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, நல்ல வைராக்கியத்தைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வைராக்கியத்தை நம்ம பாராட்டணும். கெட்ட வைராக்கியத்தை என்ன பண்ணணும்? அது இடம் கொடுக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல கூட ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா சோத்திரம் இருக்கும்போது அந்த அரசாட்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கீரை தோட்டத்தை இன்னொருத்த வச்சு கீரை தோட்டத்தை என்ன பண்ணுவான், அவன் கேட்டுருவான். அதை வாங்க ஆசையான்னு சொல்லி போய் என்ன பண்ண வருது, அவன் மனைவிட்டு சொல்லணுன்னே அந்த கீரை தோட்டம் வாங்கலாம், அது எப்படினாலும் வாங்கி என்ன பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல போய் என்ன பண்ண, அவனுக்கு அது வயிறாக்கி அதை எப்படியாவது அடையணும், அந்த கீரை தோட்டத்தை வாங்கணும். அது அற்பமான என்ன அவனு. உடனே மனைவி உடனே அவன் என்ன பண்ணலாம், அவனை கொன்னுட்டு என்ன பண்ணலாம், அது அந்த தோட்டத்தை, அந்த கீரை தோட்டத்தை நம்ம ஈஸியா அபகரிச்சலாம், அநியாயம் பண்ணி அதுல வைராக்கியம் மட்டும் என்ன பண்றான். அது ரொம்ப தேவனுடைய கோபம் இந்த இடத்துல வெளிப்படுகிறத நாம் பார்க்க முடியும். அதற்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களுக்கு வைராக்கியம் பண்றது. சத்ரு என்ன பண்ணுவான், அந்த வைராக்கியத்தை குடிச்ச சில பேர்த்த என்ன பண்ணா பேசவே விட மாட்டான். சில பேர்ட்ட பேச வேணாம், நம்ம அப்படிலாம் அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படி சில வைராக்கியத்தை நம்ம கொடுத்து சமாதானத்தை என்ன பண்ணுவான், குழப்பம் வச்சிருவான். சில பேர் கணவன் முனைக்கு சண்டை வரும், என்ன பண்ணுவாங்க, சமாதானமாக மாட்டாங்க. உள்ளே நம்மள சாப்பிடுவாங்க, கொள்ளுவாங்க, என்னமா செய்வாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் சமாதானமா பேச மாட்டோம். வைராக்கியம், நான் எப்படி அவர்கிட்ட பேசுறேன், அவர் என்கிட்ட பேசட்டும், இல்லை அவங்க என்கிட்ட பேசட்டும், நான் அப்பதான் பேசுவேன். அதை விட்டு விட. அந்த தேவையில்லாத வைராக்கியம் வரட்டும் பொழுது அங்கே சமாதானம் நம்மளை குலைத்து போகிறதை பார்க்க முடியும். நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணணும், வைராக்கியம் வரட்டுது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யும் பொழுது ஒரு குடும்பத்துக்காரையும் செய்யணும், உதவி செய்யணும், எல்லாரும் திரும்ப அவர் தேவன் அதை என்ன பண்ணாரு, பிரியமாக ஏற்றுக்கொள்ளுதா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இங்க நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டது நல்லதுதான். அப்ப நல்லதுதான் என்ன பண்ண வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம தேவையில்லாத கருத்து என்ன பண்ணாது, வைராக்கியம் பாராட்டக்கூடாது. கர்த்தருக்கு சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சோத்திரம். சில பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன், இது இல்லைன்னா என்ன பண்ணேன், நான் இன்னைக்கு ட்ரெஸ் என்ன பண்ணேன், நான் இந்த ட்ரெஸ் இல்லாம நான் போட முடியாது, இந்த ட்ரெஸ் இல்லாம நான் போக முடியாது, இந்த பைக் இல்லாம நான் போக முடியாது. இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உலகத்தினுடைய காரியத்துக்கு வைராக்கி மாட்டிருப்பான். அது தேவையல்ல. சோத்திரம். அது நம்ம என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. கர்த்தருக்கு சோத்திரம். பரிசுத்தமா மாறுறதுல வைராக்கியம் தேவை. நீதியை பின்பற்றுறதுல வைராக்கியம் தேவை. உண்மையை பேசுறதுல நான் வைராக்கியமா இருப்பேன். கர்த்தரை உயர்த்துறதுல நான் வைராக்கியமா இருப்பேன். வேதத்தை படிக்கிறதுல நான் வைராக்கியமா இருப்பேன். ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருப்பேன். சுவிசேஷத்தை சொல்றதுல நான் வைராக்கியமா இருப்பேன். எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறதுல வைராக்கியமா இருப்பேன். எங்க அப்பாவோட சொல்ல தட்டாம என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் செய்வேன். அதை வைராக்கியமா இருப்பேன். அப்படிப்பட்ட நல்ல வைராக்கியத்துக்கு கர்த்தர் அதை அப்செட் பண்ணு கனம் பண்ணுகிறார்.
ஆனா தேவையில்லாத காரியங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சோதரர் அது நம்மளையே என்ன பண்ணுதுங்க, உலட்டி விடுகிறது. நம்முடைய போற வழி என்ன பண்ணுது, அது வேற மாதிரி திசை திருப்பிடுது. இந்த காலை நேரத்தை கூட நல்ல காரியத்தை நம்ம வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய இருக்கிற இடத்துல அதை மூடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் கண்களை ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல காரியங்களுக்கு நாங்கள் வைராக்கியம் பாராட்ட நலமானவைகளை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் நலமானதை பிடித்து கொண்டு வைராக்கியத்தோடு ஆமே சோத்ரா சாத்ராக் மேஷாக் ஆமே வைராக்கியமா இருந்தார்கள் ஆண்டவர். ஆமே தூச்சிகளை தூக்கி போட்டாலும் நாங்கள் ஆமே இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாங்கள் வாழுகிற பிள்ளைகள் என்று சொல்லி வைராக்கியமா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தீங்க, அந்த தீச்சூலிருந்து பாதுகாத்தீங்க. அன்ற உயர்வை கர்த்தர் கொடுத்தீங்க. அவர்கள் வைராக்கியம் நல்ல காரியம் வைராக்கியம் நல்ல தேவனே. அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் நாடுக்குள்ள எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே எங்கள் சந்ததிக்குள்ள அது வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவையில்லாத வைராக்கியத்தை எடுத்து போடுங்க. அற்புதம் நடக்கும். நாம மையப்படும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.